ஹை நண்பர்களே, அப்படிங்க இந்தியோட பற்றி பார்க்க முடியாது. ஃபோர்ஜின் டெல்லி பிஸ்னஸ்மேன் அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம் நண்பா. இந்த எபிசோட் உண்மையிலேயே சும்மா அந்த மாரி எபிசோட் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க நண்பா. எபிசோட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். சேனலுக்கு யாரையும் புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்ருங்க. நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் ஒன்று தட்டி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க எபிசோட்டுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோன் அந்த டீ பார்ட்டி பற்றி இப்போ நம்ம எம்ப்ரேயர் கூப்பிடு அதை பற்றி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கு. அந்த ஆள் வேற ஒரு தலைவலி அப்படின்ற மாதிரி ஆச்சு. அதை பற்றியெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன், எல்லாத்தையும் எதிர்த்து போராடுவேன். எனக்கு அதோட நிறைய வேலை கிடக்கு, அதை பார்க்காம இதை யோசித்து கிடக்கேன் நான் அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் நம்மட வேலையை பார்ப்போன்ற ஒரு முடிவோட இருந்து இப்போ நம்ம ஹீரோயின் அடுத்த நாளே நம்ம ஹீரோயின் அவளுக்கு வச்சிக்கிற கில்டில் இருந்து நிறைய பிஸ்னஸ்லாம் எடுத்து பார்த்துருப்பா. அந்த நம்ம கில்ட் மேனேஜர் அவரோட எல்லாம் கலந்துரையாடி நம்ம ஹீரோயின் எல்லா வேலையும் பார்த்துருப்பா. மர நம்ம லைலாவோட சேர்ந்து அந்த கஃபேயில் நிறைய புது புது டிஷ் எல்லாம் செஞ்சு நம்ம லைலா பாராட்டி இப்போ நம்ம ஹீரோனை நீ ரொம்ப அழகா செய்கிற அப்படின்னு நம்ம எல்லாம் கட் பண்ணா. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோயின் தலையில கையை வச்சுட்டு எப்பா என்னால் முடியலை, ஒர்க்கு தலைக்கு மேலே ஏறி போய்து, எல்லா ஒர்க்கையும் நான் தானே பார்க்கணும், சுற்றி முற்றி எல்லா ஒர்க்கும் எனக்கிட்டான் வரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் தலையில கையை வச்சுட்டு இருந்தீப்பா. இதெல்லாம் நான் மட்டும் தனியாக பார்க்கணும், தொல்லை தாங்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தீப்பா. எப்படி இருந்தாலும் இது நம்மளோட வேலைதான், இதை நம்ம செஞ்சாகணும், வேற எவனாச்சும் வந்து செஞ்சு ஹரப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் 1008 போட்டு மண்டைக்குள்ள குழப்பிட்டு இருந்தீப்பா. ஐடியா ஒன்று வந்துருச்சு, ஏன் சும்மா ஒர்க்லேயே கிடப்பான், சும்மா ரிலீஃபாக போய் திஞ்சலை சுற்றி பார்த்துட்டு வருவோம், நம்ம சிட்டிக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிப்பா. அந்த பிளான் ஒன்றும் மோசமாக இல்லை அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் அடுத்த நாளே கிளம்பிருப்பா. காலேஜில் போய்திருக்கல நம்ம ஹீரோயின் திடீர்னு மாதிரி அங்கே திரும்பி போவேன். என்ன அது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்காக இருந்துச்சு. யாராது அப்படின்ற மாதிரி பார்த்தாங்களே நம்ம சியோல் என்ன செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. சியோல் குந்திக்கிட்டு இருப்பான். அப்போ கராஜன் படி நம்ம ஹீரோயினுக்கு சரி என்ன செஞ்சிடறான் பைபிள் கிட்ட போய் பார்ப்போம். நம்ம ஹீரோயின் பார்த்து என்ன செஞ்சுட்டு இருக்கா நீ அப்படின்ற மாதிரி சியோலை கூப்பிடுவான் நம்ம ஹீரோயின். அப்போ சியோலும் கமலியா நீங்கள் என்ன செய்றீங்க இங்கே அப்படின்ற மாதிரி அவர் அதிர்ச்சியை பார்ப்பார். பின்னால் ஒரு நாய்க்குட்டிங்க இருக்கீங்க செல்றார் சியோல். நான் அந்த டோக்கை பார்க்குறதுக்காக டெய்லி வருவேன் இங்கே, அதுவும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி செல்றார். அப்போ அந்த டோக்கியும் ஒரு மாதிரி வாழலாம் ஆட்டிட்டு சியோலுக்கு ஒரு மாதிரி நன்றி செல்றேன், ஒரு மாதிரி அழகாக சிரிச்சு பவு பண்ணிட்டு எல்லாம் குலைச்சிட்டு இருச்சு ஒரு மாதிரி அந்த மாதிரி. அப்போ நம்ம ஹீரோனுக்கு அதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கும் பிடிச்சி போனேட்டா அதே இடத்துல நம்ம ஹீரோயின் குந்திருவா. அப்பா நம்ம ஹீரோயின் யோசித்து பார்ப்பா, அந்த டோக்கே ஒரு கோஸ்டாட்டம் ஆகி யாராச்சும் கோஸ்ட்டாக மாறணுங்கடா அவங்க ஆசையெல்லாம் நிறைவேறாமல் இறந்து வைத்திருந்தால் தான் அவங்க கோஸ்ட்டாக மாறி இருப்பாங்க. ஆனால் அந்த டோக்கையும் கோஸ்ட்டாக மாறி இருக்கி, இதுக்கு என்ன அப்படி ஆசை இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அதை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கா மண்டைக்குள்ள. அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கல. நம்ம சியோலோட அந்த டோக் நல்லா பழவி இருக்கீங்க, அது தலையில் தடை கொடுத்துட்டு இருப்பாங்க நம்ம சியோல். அப்போ அதுவும் அதுக்கேற்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கேன். அப்போ சியோல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த டோக் எப்போ இதுக்கிட்டே இருந்துச்சிங்க, ஓனரை காத்துட்டு இருந்துச்சின்னு நினைக்கிறேன் அவங்களோட ஹவுஸில். அந்த ஓனர் வந்து திரும்ப வரவே இல்லை, இது ரொம்ப நாள் கூட இதே இடத்துல காத்துட்டு இருந்து இறந்து போய்த்திச்சு அப்படின்ற மாதிரி சியோல் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சேடாகி இருப்பா. அப்போ அந்த டோக்கி வந்து நம்ம ஹீரோயின்ற காலில் உரசிக்கிட்டு இருக்கீங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருந்துச்சு. அது வந்து நம்ம சியோல்கிட்ட பழகிக்கிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட வரோம். நம்ம ஹீரோயின் ஷாக்காக இருப்பா, இதை நினைட்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயினுக்குனா கொஞ்சம் அனிமல்ட்டாக பிடிக்கிறியே, ஆனால் நம்ம ஹீரோயின் இதுக்கு ஹோஸ்ட்டு தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு பரவாயில்ல இதுக்கு ஹோஸ்ட்டு அதெல்லாம் எனக்கு அனிமல்ட்டாக பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசு மாதிரி அதையே குறுகுறுட்டு பார்த்துட்டு இருந்து. இப்போ அப்போ திடீர்னு மாதிரி நம்ம சியோல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன அந்த டோக்கி எண்ணெயை விட்டுட்டு உடையிட்ட வந்துட்டு அப்படின்ற மாதிரி சியோலும் ஷாக்காக பார்த்துட்டு. இப்போ அப்போ நம்ம சியோலை பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்லுவா, அப்போ நீ டெய்லி வந்து இந்த டோக்கியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இதை தலையை கொடுத்துட்டு இருப்பா. அப்போ சியோலும் ஆமாம் நான் டெய்லி வாரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து ஐயோ ஓனரை காத்துக்கிட்டே இருந்துச்சு, ஆனால் நான் டெய்லி வந்து பார்ப்பேன் இந்த டோக்கி அப்படின்ற மாதிரி நம்ம சியோல் சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் அதில் தடாய் கொடுத்துட்டு இருந்து. இப்போ அதுவும் ராகத்தாக இருந்துச்சு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, என்ன ஒரு முட்டாள் நாய் ஏன்னா இது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் திடீர்னு சொல்லிட்டுருவா. சியோல் ஷாக்காயிருவான், அந்த டோக்கி ஷாக்காயிரும். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இது அதில் ஓனரை காத்துட்டு இருந்து இறந்துச்சுன்னா அப்போ இது முட்டாள் தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுவா. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல எலும்பு அது ஷாக்கை பார்க்குங்க, எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி அதுவும் டவுட்டோட பார்த்துட்டு இருக்கல. நம்ம ஹீரோயின் நான் திரும்ப வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பின்னாலேருந்து சியோலும் நானும் வருவேன் திரும்ப அப்படின்ற மாதிரி அவனு சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த டோக்கும் வாழை அடிக்கிட்டே அவங்கள வழி அனுப்பி வச்சுக்கிங்க. அப்போ நம்ம ஹீரோயின் போய்க்கல, அது பின்னால் இருந்து பார்த்துட்டு இருந்துச்சிங்க. நம்ம ஹீரோயின் சியோலும் போனோடனே அது ஒரு மாதிரி தனிமையாக இருந்துச்சிங்க. அதை பற்றி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் யோசித்து பார்த்துருப்பா. கட் பண்ணால் ஒரு ஆள் மீன்லாம் போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த சத்தம் வந்து அந்த கிச்சன் ஃபுல்லாக கட்டுட்டிங்க. அப்போ நம்ம ஹீரோயின் தான் பின்னாலேருந்து நம்ம சமையல்காரால் பார்த்துட்டு இருப்பார். மேடம் நீங்கள் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கல. பார்த்த வழங்குல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிவிடாத வெட்டிட்டு இருந்து. இப்போ அந்த மீன்லாம் என்னத்துக்கு இதை நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுருவா, இது வந்து டாக்குக்கு உண்டு. அப்போ அவன் பாப்பா எது நாய்க்கு ஓல ஹை குவாலிட்டியான ஃபுட்டை நீங்கள் போட போறீங்களா அப்படின்ற மாதிரி ஷாக்காயிருவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கத்தியை எடுத்து காட்டிட்டு கேட்பான், நான் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் மிரட்டுறமே கேட்கவும் பைப்பில் பயந்து அமைதியாயிருவான் ஒன்றும் பேசாமல். அப்போ நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறா, அந்த எங்களோட சொற்பல் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா ஃபுட்டும் ஹை குவாலிட்டி, அதெல்லாம் ஒரு இப்படி பண்ணிட்டு இருக்கார். மீன்லேருந்து அங்கே உள்ள எல்லாம் ஹை குவாலிட்டியாக இருக்கிறதால இதெல்லாம் நாய்க்கு யாராச்சும் போடுவாங்களா அப்படின்ற மாதிரி வேணே ஒரு மாதிரி பார்க்குறோம் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிப்பா. அப்போ அந்த ஃபுட்டை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்ப போய்க்கல. நம்ம சமையல்காரெல்லாம் பார்த்து கேட்பா, நம்ம ஹீரோயின்
வேணுங்கடா அதை எடுத்து தின்னுட்டு இப்படி போய்த்துருவா. சமையல்காரர் பார்ப்பார், இதை தின்னணுமா நாண்டு. ஆனாலும் அவரை வாயில் எச்சி ஊறும். ஏன்னா அது ரொம்ப ஹை குவாலிட்டியான ஃபுட். அவருக்கும் வாயில் எச்சி ஊறிக்கிட்டு இருந்துச்சு, இதை தின்னுவோமா வேணாமா அப்படின்ற மாதிரி அவரும் பார்த்துட்டு இருந்து. இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோன் அந்த டாக்கு சாப்பாடு கொண்டு வந்து இப்போ அதுவும் சந்தோஷமாயிருக்கும். அப்போ நம்ம ஹீரோன் அதை பார்த்துட்டு இருந்து இப்போ அது சாப்பிட்டுட்டு இருக்கிறது. அப்போ திடீர்னு மாதிரி அந்த டாக் நல்லா வாலாட்டிட்டு சாப்பிட்டு இருக்கு நம்ம ஹீரோனை பிடிக்க மாதிரி. அப்போ நம்ம ஹீரோன் சாக பார்த்துட்டு இப்போ அந்த டாக் சாப்பிட்டதில் நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அதை எலும்பியே சாப்பிட்டு ஐக்கிலே முடிச்சிச்சு. நம்ம ஹீரோன் அதுக்கடையிலே சாப்பிட்டு முடிச்சிட்டியா நீ அப்படின்னு நம்ம ஹீரோன் பார்த்துட்டு இப்போ அப்போ நெக்ஸ்ட் டைம் வரைக்கும் உனக்கு நிறைய கொண்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒன்று மிஸ்டேக் ஆகும். பரவாயில்ல, அப்போ நீ என்னையோட எங்களோட வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் அந்த டாக்கியை பார்த்து கேட்டுட்டு இப்போ அதுவும் வாலாட்டிட்டு இருந்த மாதிரி திடீர்னு மாதிரி நம்ம ஹீரோனுக்கு பக்கத்தில் வந்துடுச்சு. அப்போ நம்ம ஹீரோனு அதில் தலையை தடை கொடுத்துட்டு நல்லபடியாக பேய்த்துட்டு. அப்போ நம்ம ஹீரோனு சொற்பல்ப மொழிக்கு வந்தீங்கன்னா உடனே அழகாக கவனிச்சிக்கிடுவாங்க, நிறைய சாப்பாடுலாம் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ நம்ம ஹீரோன். ஆனால் அது திடீர்னு மாதிரி பின்னால் திரும்பி அந்த சுற்றி ஓடி வந்துட்டு குலைச்சிட்டு இருந்துச்சு சந்தோஷம் போல். அப்போ நம்ம ஹீரோனு சீலும் டவுட்டோடையே பார்த்துட்டு அதுக்கு வர விருப்பம் இருச்சா இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துச்சிக்கலாம். அது திடீர்னு மாதிரியே ஒரு ஓரமாக போய்த்து ஒதுங்கி தூங்கிருச்சிங்க. நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சுங்க அது அப்படி பண்ணதை பார்த்து. அப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோன் அதை பற்றி என்ஜாய் வச்சுட்டு இருந்துப்பா, இது ஏன் இப்படி பண்ணிக்க, அது அழகாக வந்துருச்சுல்லுங்க என்னோட, அதுக்கு எது பிரச்சனை பண்ணுதுன்னு தெரியும், அந்த ஹவுஸை ஏன் பாதுகாத்துட்டு இருந்துச்சுன்னு தெரியும், அந்த ஓனர் பெய்த்தார் அப்போவும் அது பாதுகாத்துட்டு இருக்கி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சேடாகி இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு இங்கே கொஞ்சிக்கிட்டே சொல்லிட்டு இப்போ அது மட்டும் வந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக் நம்மளோட ஃபேமிலிக்கு வரமாட்டேன்ட்டு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின். அப்போ அங்கேருந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்குங்க, எது டாக் வரமாட்டேன்ட்டா அப்படின்ன மாதிரி. யாருன்னு பார்த்தா நம்மளோட எக்ஸ்ட்ரா கெத்தா நின்றுட்டு இருப்பார் கதவுக்கிட்ட. எந்த டாக்னு மட்டும் சொல்லி நான் போய் தூக்கிட்டு வரேன் அப்படின்ன மாதிரி எக்ஸை சொல்லிட்டு இப்போ அதே இடத்துல இருந்து. பரவாயில்லையே கமலியாவுக்கு நாயின்டாலும் பிடிக்குமா அப்படின்ன மாதிரி யார் பார்த்துக்கல. நம்ம ஹீரோன் எனக்கு நாயின்டாலும் பிடிக்க ஒன்றும் பிடிக்க அப்படின்ன மாதிரி ஹீரோன் சொல்லிட்டுவா. அப்போ என்னத்துக்கு டாக் எனக்கு வேணுங்க அப்படின்ன மாதிரி இப்போ புலம்பிக்கிட்டு இருந்தா அப்படின்ன மாதிரி நம்மளோட எக்ஸ்ட்ரா கத்திட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் இந்த ஆளுக்கிட்ட ஒன்றும் சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் அந்த இடத்த விட்டு ஓடி இருப்பேன். நம்மளோட எக்ஸ்ட்ராக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கீங்க அவருங்க அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்திப்பார். கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் மறுபடியும் கிச்சனுக்கு வந்துருப்பா, கத்தி எடுத்துக்கிட்டே உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை அடிப்பா. அவர் எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் செய்யுங்க தாராளமாக செய்யுங்க அப்படின்ற நம்மளோட சமையல்காரன் பார்த்துட்டு இருப்பார். ஆனால் என்ன ஃபுட் தான் வேஸ்ட்டாக போகுது, இதை நெய் தந்தாலும் நான் ராகத்தை தின்னுவேன் அப்படின்ற மாதிரி அவரும் பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருப்பா. பயப்புல பாவம் கண் கலங்கியிருப்பான் பயப்புல. அப்படியே சீன் மாறின அங்கே நான் அந்த டாக் சந்தோஷமாயிருக்கு. நம்ம ஹீரோயின் மறுபடியும் சாப்பிட்டு எடுத்துகிட்டு வந்ததை பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டே வருவா. அப்போ அதுவும் நம்ம ஹீரோனை சுற்றி ஓடி வர ராகத்தை நம்ம ஹீரோனோட லாடும் கொஞ்சம் நல்லா பழகின மாதிரி பேத்திச்சு நம்ம ஹீரோனோட. அப்போ நம்ம ஹீரோன் நினைச்சி இப்போ மனுஷன் எவ்வளோ தீமை செஞ்சாலும் அந்த நாய் ஹியூமனோட நல்லா தான் பழகுது அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இப்போ அப்போ அந்த நாய் யாரோ வாரத்தை பார்த்துருக்கேன். பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கீழே சாப்பாடு வைக்க போவா, நான் அந்த நாய் எங்கேயோ ஓடிருக்கேன். ஹீரோயின் சாக்க பாப்பா எங்கே ஃபெய்த்து அது அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ஒரு கோஸ்ட்னு வந்துருக்கேன். நம்ம ஹீரோயின் பாப்பா இதுதான் உண்மையான ஓனர் போலே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு சந்தேகமாக இருந்தீங்க. அப்போ அந்த நாயும் நல்லா கொஞ்சம் பழகிக்கிட்டு இருந்துச்சு அவளோட. அது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அப்போ ஓனர் போல் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சி இப்போ அதுவும் கொஞ்சிட்டு இருக்கீங்க. அவள் கத்திட்டு இருப்பா, உனே ரொம்ப நான் மிஸ் பண்ணேன் பார்த்து கடனாளாக்கி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இப்போ அந்த நாயும் பேசிடுச்சு நானி அப்படின்ற மாதிரி அவளோட பேர்லாம் சொல்லி கூப்பிட்டு இருந்துச்சு அந்த நாய். அப்போ நடக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோயின் சாக பார்த்துட்டு இருந்தீப்பா. அப்போ உங்களுக்கு ஹத்தனா அந்த நாய் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. பேசிட்டு இருந்தேமே அந்த டாக்கும் அவளும் அப்படியே மறைஞ்சி வைத்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துருப்பா, அவ்வளோகான உங்களோட ஆசை ஒன்று சேரணுன்றே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஆசையாக கொண்டு அந்த ஃபுட்டையும் சாப்பிடாம வைத்திங்க. அதில் நம்ம ஹீரோனு கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு. அப்போ திடீர்னு மாதிரி பின்னால் 2 பேர் பேசுகிற சத்தங்க நம்ம ஹீரோயின் யாருன்னு பார்த்தா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பேசிட்டு வராங்க. அம்மா என்ன மரணத்துக்கு போகிற அவங்களோட வீட்டில் உள்ள சாமான்லாம் எடுக்கிறதுக்காகத்தான் நம்ம இப்போ 2 பேரும் பேசிட்டு அந்த டாக் என்ன செய்வாங்க, ஒரு நாய்க்குட்டி ஒன்று வளர்த்தாங்க கேள்விப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கல. அந்த பொம்பளை சொல்லிக்கிட்டு இருக்கியா அம்மா உயிரோட இருக்கலையே, அந்த டாக் எங்கேயோ ஓடி போய்த்து அது இப்போ இருச்சிங்கடா நீ நினைச்சிட அப்படின்ற மாதிரி அவள் கேட்டுருக்கல. அவன் சொல்லிட்டுச்சான் அம்மாட கடைசி ஆசை அந்த நாய்க்குட்டியாகி நம்ம எடுத்துகிட்டு போய் வளர்ப்போம் கண்டா அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டுச்சான். அப்போ அவங்க 2 பேரும் அந்த நாய் உயிரோட இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை நினைக்கிட்டு பெஸ்ட்டு நம்ம அந்த வீட்டில் உள்ள பொருள்லாம் நகர்த்துவோம், நம்ம வேறு இடத்துக்கு குடிப்போம் அப்படின்ற மாதிரி அதை பேசிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோன் அங்கே இருக்கிறத பார்த்துவிட்டு யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோன் அவங்க 2 பேரையும் பார்த்துவிட்டு அதுவா நான் இங்கே கொஞ்ச நாள் கூட ஒரு நாய்க்குட்டியும் நான் பார்த்துட்டு இருந்தேன், கொஞ்ச நாள் வராமல் விட்டுவிட்டு இப்போ வந்து பார்த்தேன் அதை காணலை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பேசிக்கல. ஆமாம் அது எங்கள் அம்மா வளர்த்த நாய், அது இப்போ எங்கேயும் ஓடி போய்த்திங்க அப்படின்ற மாதிரி அதில் 2 பேரும் பேசிட்டிக்கும்போது நம்ம ஹீரோன் அதில் 2 பேர்ட்டையும் ஓவராக பேச்சு கொடுக்காம அந்த இடத்த விட்டு நைஸாக கிளம்பியிருப்பா. அப்போ அவனும் பார்ப்பான் யாருவா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அதில் கிளம்பிக்கும்போது நம்ம ஹீரோயின் போய்க்கிலே சேடாக இருந்துச்சு. நம்ம ஹீரோயினுக்கு உங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னா அந்த நாய்க்குட்டியை தேடாமல் அப்படியே விட்டீஜல் இதெல்லாம் நல்லா ஆக்கலை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு பேத்திப்பா. கட் பண்ணா என்ன தூக்கம்டா இது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் தான் கண் முழிப்பா, செம்ம நித்திர என்ன ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கண்ணை கசக்கிட்டு எழுப்பி பார்த்தா சரியான சாக்கு நம்ம ஹீரோனுக்கு.
என்னன்னு பார்த்தா முன்னால் ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருந்துட்டு இருந்துச்சு, தாடியெல்லாம் வந்துருச்சு. அந்த நாய்க்குட்டி முன்னால் இருந்துட்டு பவுண்டு நம்ம ஹீரோனை பார்த்து குலைச்சி நம்ம ஹீரோனை நம்ம ஹீரோயின் பயந்த மாதிரி பார்த்துட்டு அந்த நாய்க்குட்டியே. அப்போ நம்மளோட ஹீரோன்ற ரூமை பார்க்கணுமே, கருப்பு வெள்ளை அப்படின்ட்டு கலராக நாய்க்குட்டியாக கிடந்துச்சு ரூம் ஃபுல்லாக. நம்ம ஹீரோயின் சாக்க பாப்பா எப்படா எல்லாம் வந்தீங்க அப்படின்ன மாதிரி பார்க்கல. மேலே ஒரு குரல் கேட்கும், கமலியா நீ எழும்பிட்டியா, எனக்கு கிஃப்ட் என்னமே இருக்கே அப்படின்ன மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோனி சாக்க பார்த்தா எக்ஸ்ட்ரா வந்து நின்றுப்பார். நீ நாய்க்குட்டி பிடிக்கும் அப்படின்ன மாதிரி பேசிகிட்டு இருந்தா, அதெல்லாம் வாங்கி வந்தேன் அப்படின்ன மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்லுவார். அந்த நாய்க்குட்டி ஒன்று நம்ம ஹீரோன்ற பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு இன்னொன்று நம்ம ஹீரோன்ற பெட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோனுக்கு தாங்கலாம். நம்ம ஹீரோனே கடுப்பாக இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் மரியாதையாக சொல்கிறேன் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்த்துருங்க அப்படின்ன மாதிரி சொல்லி இப்போ நம்ம ஹீரோயின் அவர் என்ன அப்படின்ன மாதிரி கேட்கல, எடுத்துகிட்டு போய்த்துரு திரும்ப அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கத்திரிப்பா. அந்த பேலஸ் ஃபுல்லாக கேட்டிருக்கீங்க அந்த சத்தம். அதோடைய எபிசோட் முடியுது கைஸ். உங்களுக்கெல்லாம் ஒரு சேடான நியூஸ் ஒன்று நண்பா. போர்ச்சுகல் நெமிசஸ் மான்கா வந்து இதுவரையில் வந்த சாப்டர் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் சேடாக இருந்துச்சு. ஆனால் ஆன்கோயிங்கில் இது வந்துட்டு தான் இருக்கு. என்ன ஒரு பிரச்சனைடா, வீக்லி ஒரு எபிசோட் தான் வந்துட்டுச்சு. ஒரு எபிசோட்னா ஒரு சாப்டராக வந்துட்டுச்சு. அந்த ஒரு சாப்டரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டேன்டா அது 4 நிமிஷத்துக்கு தான் வரும். அதால் வீக்லி 2 எபிசோட் வந்தது பிறகு 2 சாப்டர் வந்தது பிறகு அதை போட்டால் ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சு வருது. என்ன செய்யலாம், வீக்லி வர ஒரு சாப்டரையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாமா? 4 நிமிஷம் தான் வருங்க. இல்லாட்டி 2 சாப்டர் ரிலீஸ் ஆகிட்டு ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி போடவா? என்ன செய்யலான்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த சாப்டர் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட எக்ஸ்ட்ரா புள்ள வந்து நம்ம ஹீரோன்ட்டு டாக் பிடிக்குமான்னு உனக்கு கேட்கலையே நான் சந்தேகப்பட்டேன். அடுத்த எபிசோடில் செம்மையான ஒரு பண்ணான ஒரு இதை ஒன்று செய்ய போகிறாரு தலைவர் அப்படின்ன மாதிரி பார்த்தா பேலஸ் ஃபுல்லாக நாயா வாங்கி கொண்டுட்டீப்பா. அந்த உண்மையிலே சாப்டரில் ரொம்ப காமெடியாக பேத்திருச்சு நண்பா. அடுத்த சாப்டர் சந்திப்போம். பாய் காய்ஸ்.